எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஒரு 3 காமெடி மூவிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 3 படமுமே ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தான மூவியை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படமே ஒரு வீக்கெண்டில் ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு 3 தரமான படங்கள் தான். ஃபஸ்ட்டு படம் வந்து ஞான் பிரகாஷம். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது வந்து 2018 ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்து 7.7. இது வந்து அதாவது நம்ம பகத் பாசிலோட படம் தான். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தா, படத்தில் உள்ள நம்ம ஹீரோ அவர் பேர் வந்து பிரகாஷன். நம்ம பகத் பாசிலோட நேம் வந்து பிரகாஷன். இவர் வந்து ஒரு நர்சிங் கோர்ஸ் முடிச்சுட்டு வீட்டில் வந்து வேலை வெட்டிக்கு போகாமல் நம்ம வந்து ஒரு ஃபாரினில் போய் எப்படியாவது செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் வேலைக்கு போகாமையே வீட்டிலே இருக்கிறாரு. ஆனால் இவர் வந்து நர்சிங் முடிச்சுட்டு அந்த நர்சிங்கில் வந்து அவருக்கு விருப்பம் இல்லை. இதெல்லாம் ஒரு வேலையா, இது லேடிஸ் பார்க்குற வேலை, இந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்தா நம்மளுக்கு ஒரு கௌரவமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் நீ படித்த அப்படின்னு கேட்டால், ஏதோ படிச்சிட்டேயா, வேண்டாம் விருப்பம் படிச்சுட்டேன், ஆனால் எனக்கு இந்த வேலை வேணாம், நான் போயிட்டு ஃபாரினில் எப்படியாச்சும் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட வேறு வேலைக்கே போகாமல் வீட்டில் சும்மா சுற்றிட்டுருப்பார். அவரோட அண்ணன் வந்து மளிகை கடை வச்சுருப்பார். அவர் கூடவும் ஒரு வேலைக்கு போகாமல், எங்கேயுமே வேலைக்கும் போகாமல் வீட்டிலே அப்படியே ஒரு மாதிரி சுற்றிட்டே இருப்பார். இவரோட பிளான் என்னன்னு கேட்டால், ஃபாரின்லேருந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணை வந்து நம்ம கேரளா தானே, அவங்க கேரளாவில் படம் எடுக்கும்போது கேரளாவுக்கு வருவாங்க, அவங்கள யாராச்சும் ஒருத்தவங்களை கரெக்ட் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் விசாவில் போயிட்டு நம்ம வந்து ஃபாரினில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவோடு தான் இருப்பார் நம்ம ஹீரோ. ஆனால் அது வந்து என்ன சொல்கிறது, அதுலேயும் இவர் வந்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி அங்கே போயிட்டு கொஞ்ச நாளில் அவங்களே டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விசாவில் வந்து நம்ம அங்கே இருக்கலாம், செட்டில் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மட்டமான ஆள் இவர். வந்து எப்படின்னா, அந்த மாதிரி டைமில் ஒரு பொண்ணு வர்றாங்க. அவங்க வந்து ஹீரோட்ட சொல்கிறாங்க, நான் வந்து நர்சிங் முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து 3 லட்ச ரூபா சம்பளம், ஜெர்மனியில் வந்து எனக்கு வேலை கிடச்சிருக்கு, நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவுக்கு நம்ம மண்டையில் ஒரு லைட் எரியுது. அவருக்கு என்னாச்சுன்னா, இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து விசாவில் போய் ஃபாரினில் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது அந்த பொண்ணு வந்துட்டு சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஜெர்மனி போகிறதுக்காக விசாவுக்கு காசு இல்லாமல் இருக்கும். நம்ம ஹீரோ அந்த டைமில் என்ன பண்ணுவார்னா, வீட்டில் வந்து அவங்க அம்மா வச்சுருக்க காசு எல்லாமே காசெல்லாம் ரெடி பண்ணி, அவர் வந்து கோபால்ஜின்னு ஒருத்தர் இருப்பார் நம்ம ஹீரோவோட தெரிஞ்சவங்க. அவரோட ஒய்ஃபு வந்து நெக்லஸை போயிட்டு எடுத்து, அதாவது அவர் ஒய்ஃபுக்கு தெரியாமையே நெக்லஸ் எடுத்து அடகு வச்சு அந்த காசெல்லாம் கொண்டு போய் கொடுத்து விசா வாங்கி கொடுத்துருவார் அந்த பொண்ணுக்கு, ஜெர்மனி போகிற நர்சிங் பொண்ணுக்கு. அப்புறம் என்ன ஆகுன்னா, அந்த பொண்ணு போய் அங்கே ஜெர்மன்காரனா ஒருத்தனை கரெக்ட் பண்ணினோடனே இவர் ஹீரோ வந்து அப்புறம் என்ன பண்ணுறது, வாங்கின கடனை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்புறம் அந்த நெக்லஸை எடுத்து கொடுத்தாரா அந்த கோபால்ஜியோட அவங்க வந்து இவரை கூட்டிகிட்டு போயிட்டு வேலைக்கு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் படம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான், நெக்லஸை திருப்பி கொடுத்தாரா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாரா, ஹீரோ போய் ஃபாரினில் செட்டில் ஆனாரா, இதுதான் படத்தோட ஸ்டோரி. படம் வந்து ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான். படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஒரு அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கு படம். ரெண்டாவது படம் வந்து குருவாயூர் அம்பலநடையில். இந்த படமும் 2024 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் வந்து பெரும்பாலும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா 2024 பிருத்திவிராஜ் படம் தானே. பிருத்திவிராஜ் படம் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்து 6.6. இது எந்த OTT தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹாட்ஸ்டாரில் தான் இருக்குது. குருவாயூர் அம்பலநடையில் வந்து 2024 ரிலீஸ் ஆனது, ஹாட்ஸ்டாரில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, நம்ம படத்தோட ஹீரோ துபாயில் வேலை பார்த்துட்ருப்பார். அவருக்கு வந்து கேரளாவில் ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்க, அரேஞ்ச் மேரேஜ் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணை வந்து இவர் வந்து பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அண்ணன்கிட்ட நம்பர் வாங்கி பேசுவார். அவங்க அண்ணன் தான் நம்ம பிருத்திவிராஜ். அதாவது இப்போது பொண்ணை வந்து நேரில் பார்க்குறதுக்கு கூட அவருக்கு வந்து விருப்பம் இருக்காது. அவங்க மச்சான் அதாவது பிருத்திவிராஜை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஃபோனில் வந்து ரொம்ப அந்யோன்யமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஹீரோ துபாயில் இருக்கிறவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதனால் ஒரு 5 வருஷமாக அவர் குடிச்சிட்டு இப்படியே சரியாக சாப்பிடாமல் இப்படியே இருந்திருப்பார். நம்ம பிருத்திவிராஜ் வந்து என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்க, அவன் போயிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி அதை சப்போர்ட் பண்ணி அவரை வந்து மறுபடியும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு கொண்டு வர்றதுனால நம்ம ஹீரோ வந்து பிருத்திவிராஜை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு
கிளம்பி வர்றாரு. கிளம்பி வரும்போது நம்ம பிருத்திவிராஜோட ஒய்ஃபு தான் அவங்க எக்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற அட்ராசிட்டிலாம் பயங்கரமாக இருக்கும். நல்லாயிருக்கும் படம். கண்டிப்பாக செம்ம காமெடியாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஒர்த்தான மூவி தான். 3வது படம் வந்து இதுவும் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன படம் தான். அமர் அக்பர் ஆண்டனி. இந்த படம் 2015 ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்து 6.6. இது பிருத்திவிராஜ் படம் தான். இது OTT தளத்தில் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படமும் ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான காமெடி மூவிஸ் தான். ஃபேமிலியோட பார்க்க முடிய மூவி தான். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, அமர் அக்பர் ஆண்டனி இவங்க 3 பேரும் ரொம்ப ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 3 பேருமே தாய்லாந்தில் உள்ள ஒரு பட்டாயா பீச்சுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியலில் வந்து காசு சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு டைமும் ஒரு டிக்கெட் எடுக்க போகும்போது அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவங்கள தடுத்துரும். கடைசியில் அவங்க வந்து பட்டாயா பீச் போனாங்களா, தாய்லாந்து போனாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவ் ஆகும். கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். 3 படமுமே ஒரு ஒர்த்தாக இருக்குது. அடுத்த படத்தை பற்றி அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ.